ஹாய் மக்களே, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொழுதுபோக்குதான் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க பூம்புகார். முன்னொரு காலத்துல இதை காவேரி பூம்பட்டினம்னு அழைப்பாங்க. காவேரி பூம்பட்டினங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு நீங்க காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்தது வரும். அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, கடல்ல காவேரி ஆறு வந்து கலக்கிற இடம், அதாவது புகுற இடம், புகுந்து போறதால காவேரி பூம்பட்டினங்கிற ஒரு பேர் வந்தது. ஓகே, வாங்க நண்பா வீடியோக்குள்ள போனோம். அப்படின்னு நாங்க வந்த இடம் தான் பூம்புகார் லைட் ஹவுஸ். பூம்புகார் எங்க அமைஞ்சிருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழில இருந்து ஒரு 21 கிலோமீட்டர் கிழக்கை நோக்கி அமைந்துள்ளது. நாங்க பொழுதுபோக்குக்காக அடிக்கடி போற இடங்கிறதால எங்களுக்கு இது தூரமா தெரியாது. என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு நாங்களும் மேலே ஏறிட்ட. டிக்கெட் ஒன்று பெரிய ரேட்ல இருக்காதுங்க. சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் தான் இருக்கும். ஃபைனலா ஸ்டெப் ஏறி கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்தாச்சுங்க. அந்த கடற்கரை காத்து பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்தது. பழைய நினைவுனா அங்க இருக்கிற அருகாமையில் உள்ள பூம்புகார் கல்லூரியில தான் நான் படித்தேன். இந்த வியூ வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றேன் பாருங்க. எக்ஸாக்டா காவேரி கலக்கரை இந்த இடம் தான் பாத்துக்கோங்க. சிலப்பதிகாரம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பூம்புகாரை பத்தி தெரியும். அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, சோழ காலத்துல துறைமுகமாகும், அது மட்டும் இல்லாம கோவலன் கண்ணகிக்கு மனம் முடித்த இந்த இடம்னு வரலாறு பேசுது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க சின்ன புள்ளையில இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டுக்கும் கடல் எல்லை தூரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போவோம். ஆனா இப்போ அப்படி இல்லை, முன்னோக்கி இருக்கு. அந்த கடற்கரை அருகே கண்ணகி சிலை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 முறை முன்னோக்கி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. மக்களே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பூம்புகாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, இதுல நான் ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். நான் அடிக்கடி அதிகமா பூம்புகார் போகிறது உண்டு. எதுக்காகனா, கனவா மீன் பொரிச்சு கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் போனால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. காவேரி யாரு கலக்கிற இடத்த ஒரு முறை உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸ்லோ மோட காமிக்கிறேன். இந்த இடம் தான் நண்பர்களே. மக்களே, ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, பூம்புகார் இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பூம்புகார் வேற, இதுக்கு அப்புறம் இருக்க போற பூம்புகார் வேற. இந்த வீடியோ எடுத்தது இல்லாம அந்த பூம்புகாரை புதுப்பிச்ச பிறகு நான் வீடியோ போடுறேன். அப்ப பாருங்க. ஓகே மக்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தும் கேட்டும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னோட ஐடி நேம் இதே யூடியூப் ஐடி தான். நீங்கள் அங்கே என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாவிலையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.